அருணா உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் லீவு வந்துருச்சு. பிள்ளைங்க பூரா லீவில் இந்த வெயிலுக்கு தேவையில்லாமல் வெளியே போய் அலையாமல் உபயோகமாக ஏதாவது கற்றுக்குருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நானும் ஒரு முயற்சியை பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் டெய்லரிங் சொல்லி கொடுத்தேன். அது என்னால் நான் நைட்டி இதெல்லாம் தைச்சு கொண்டு வர்றதுனால கடையும் வச்சுருக்கிறதுனால அதை தொடர்ந்து என்னால் அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, பிள்ளைங்களுக்கு இந்த லீவில் வெளியே எங்கேயும் போகாமல் ஒரு உபயோகமாக ஒரு 12th முடித்த பிள்ளைங்க அடுத்து காலேஜுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அப்போது ஒரு கைத்தொழில் கற்றுக்குருவாங்க அப்படின்னு நம்பிக்கையிலையும் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்னு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னைய மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களும் ஒரு மதியான நேரத்துலையோ அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கலையோ ஒரு தொழில் கற்றுக்குருவாங்க. கற்றுக்கிட்டு அவங்களாலேயும் ஒரு வருமானத்துக்கு குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டும் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் லேட்டாக தான், எல்லோரும் லேட்டாக வயசான பிறகு தொழில் எதுவும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வயசு ஆயிடுச்சுங்க, இனிமேல் நம்ம என்னங்க போய் கற்றுக்கிட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நினச்சி நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். என்னைய மாதிரி பார்த்து என்னைய பிள்ளைங்க அவங்க வயசானவங்களே பண்ணுறாங்க, நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு அவங்களும் ஒரு யோசிப்பாங்க அப்படின்னு இப்போ நான் நேராகவுமே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க என்கிட்ட இப்போ சேர்ந்து பழகிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு வாரமாக இதை நம்ம யூடியூப்லேயும் போட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவங்களும் கற்றுக்கிறட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் பேசலையே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தைச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நானும் இவ்வளோ வயசுக்கு பிறகு தாங்க இந்த மாடலு இந்த மாதிரிலாம் தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு ஆசை எனக்கு ஆரி கற்றுக்கிடணும்னு. அந்த ஆரியுமே இப்போ நான் பழகி செயின் ஸ்டிச்சு போட்டுட்டேன், ஜரியில் போட்டுட்டேன், சில்க் த்ரெட்டில் போட பழகிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு சொல்கிறது என் பொண்ணு பழகி என் பொண்ணு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது. என் பொண்ணு காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் இதை மாதிரி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புது. நான் அதை பார்த்து கற்றுக்கிறேன். அப்போ நானே கற்றுக்கிற போது நீங்கள் கற்றுக்கிற முடியாதா? எல்லாமே கற்றுக்கிடலாம். அதனால் ஒரே குழப்பமாக மொத்தமாக சொல்லி கொடுக்காம இந்த வட்டம் நான் என்ன நினச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸுக்குன்னு தனியாக கொஞ்சம் நாளில் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் சொல்லி கொடுக்குறத பார்த்து எங்கள் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் கற்றுக்கிறதுனாலும் அதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என் மருமக உங்களுக்கு எல்லா விவரமும் டீட்டெயிலு கோர்ஸை பற்றி டீட்டெயிலு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் சர்டிஃபிகேட்டு லைசன்ஸ் எல்லாம் எடுத்து நான் தொழில் பண்ணுறதுனால அந்த லைசன்ஸோட நம்பரு எல்லாம் வந்துடும். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் உள்ள அந்த நம்பருமே வரும். உங்களுக்கு நான் கொடுக்குற சர்டிஃபிகேட் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சும்மா பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்காது. இது நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், எந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேணுங்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான காசு எவ்வளவு என்ன அந்த டீட்டெயிலு எல்லாமே மருமக உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி நான் கோர்ஸு வரும், எத்தனை நாள் வரும், என்னங்கிற விவரமும் அதில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என் மருமகிட்ட பேசுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த டெய்லரிங் கோர்ஸை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி அளவு எடுக்கிறது எல்லாங்கிறதெல்லாம் வரும். அதில் போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.